இன்றைய அரசியல் கட்சிகளின் முக்கிய நிகழ்வுகள் குறித்து முழு விவரங்களை எமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க பார்க்கலாம். அன்பழகன், அரசியல் கட்சிகள் அதாவது அதிமுக, திமுக கிட்டத்தட்ட தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கிட்டாங்க. பிளஸ் அதிமுக ஒருபடி மேல போய் அவங்களோட தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டு இன்று முதல் எடப்பாடி சூறாவளி பிரச்சாரமும் மேற்கொள்ள இருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் போக எத்தனை தொகுதிகள் மீதம் இருக்கிறது திமுக, அதிமுக? அவர்களுடைய அடுத்த வியூகம் என்னவாக இருக்கும்? இன்றைய முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன? இன்றைக்கி முக்கிய நிகழ்வுன்னு பார்த்தோம்னா, அதிமுகவுடைய அந்த வேட்பாளர்கள் அறிவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிமுக போட்டி தொகுதியுடைய வேட்பாளர்கள் நீங்கள் சொன்னது போல் அவங்க தொகுதிகள்லாம் பங்கிட முடியும். இன்னும் ஒரு சில கட்சிகளுக்காக அது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்களா, அந்த சின்னத்தில் இருக்கிறார்களா, இல்லை இரட்டை இலை சின்னத்தில் இருக்கிறார்களா என்பது தெரிய வரும். ஆனாலும் கிட்டத்தட்ட அனைத்து ஒரு முக்கியமான கட்சிகளுடைய தொகுதி பங்கீடு முடிவடைந்த சூழலில் இன்று அதிமுக நிற்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது. அதே போல் இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தேர்தல் பிரச்சாரம் மயிலாப்பூரில் தொடங்குவதற்கான மாலை தொடங்குவதாக, அதாவது அதிமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பாக அந்த மயிலாப்பூரில் அந்த பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அதே போல் திமுகவை பார்த்தோம்னால் அவர்களுக்கான தொகுதி பங்கீடு தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதியில் வேட்பாளர் நிறுத்துவார்கள் என்பதற்கான ஒரு ஆலோசனை நடைபெறும் என்று தெரிய வருகிறது. என்றால் தொகுதி பங்கீடு முடிவடைந்த நிலையில் யாருக்கு எந்த தொகுதி, அதாவது குறிப்பிட்ட எந்த கட்சிகளுக்கு திமுக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சி என்ன, அவர்கள் அதே போல் கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கான கட்சி என்ன என்பது குறித்தான ஒரு ஆலோசனை நடைபெறக்கான என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்களும் மிக விரைவாக அந்த குறிப்பாக இன்று விஜய் பிரச்சாரம் செய்வர் என்று எதிர்பார்த்து சொல்லியிருக்கார். ஆனாலும் அதற்கான சூழல் எந்த அளவுக்கு தகவல் வெளியாகவில்லை. பெரம்பூரில் அவர் தொகுதி பிரச்சாரம் செய்வதாக தகவல் வெளியாக இருந்தது. ஆனால் இன்னும் அதை உறுதி செய்யப்படாதான் உள்ளது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை செல்வ பெருந்தகை கட்சி அலுவலகத்தில் தங்கள் இலக்கிய அணியுடனோடு கலந்துரையாடல் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தோம்னா பல முக்கியமான பார்த்தோம்னா தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. குறிப்பாக காலையில் பார்த்தோன்னா மெரினா கடற்கரையில் மணல் சிற்பம் மூலமாக விழிப்புணர்வு பண்ணுறாங்க. அதே போல் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கையேட்டினை தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிடுகிறார். மேலும் பல்வேறு குறிப்பாக ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னும் ஒரு பாரபட்சமாக செயல்படுகிறார்னு சொல்லிட்டு அர்ச்சனா பட்நாயக்கிடம் புகார் அளிக்க வராங்க. ஸோ இதனால் முக்கியமான நிகழ்வு பார்த்தோம்னா, ஒருபுறம் கட்சியினர் தங்கள் பிரச்சாரத்தை தொடங்கும் சூழலில் தேர்தல் ஆணையமும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்த உள்ளது. இன்றைய நிகழ்வுகளை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.